ம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஜூலை மாதத்தின் 3ஆம் வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கூடி ஜெபிக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகம் பலனுக்காக நன்றி. இந்த நேரத்தையும் கூட சுவாமி கிரமமாய் அனுசரிக்க எங்களுக்கு நீர் இம்மட்டுமாய் கிருபை தந்து வருகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவ்வப்பொழுது ஏற்படுகிற தடைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் இவைகளை எல்லாவற்றிலும் கூட ஆண்டவரை கரம் கூட இருந்து மேற்கொள்ளவும், எப்படியாகிலும் இதை நாங்கள் அனுசரிக்கிறதற்கு எங்களுக்கு அந்த கிருபையையும் வைராக்கியத்தையும் தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்து. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். இந்த வேளையிலும் உம்முடைய வசனம் தெளிவாய் மக்களுக்கு வரவும், ஆண்டவரை அதுல நாங்க பிரயோஜனப்படவும், அதன் மூலமா என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபத்தாரும். நீர் கற்றுத்தருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அனுசரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்வோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். 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 சிஸ்டர் பாடுங்க. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் மணிந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம், ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு, கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதை, கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதை, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அருமையான பாடல். வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆறுதல், பரம காணானை காண்கிற அனுபவம், அருமையான ஒரு பாடல். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளிலும் நாம 60ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்ததான செய்திகளை இந்த அதிகாரம் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஒரு அருமையான அதிகாரம். இனி வருகிற 6 அதிகாரங்களுமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். வரக்கூடிய நாட்களை குறித்ததான செய்திகள் இருக்கும்.
அதே சமயத்துல நமக்கும் ஆறுதலான, நமக்கும் ஆஹ், ஆஹ், ஆசீர்வாதமான வசனங்கள் நாம் இந்த அதிகாரங்களிலே பெற்றிருக்கிறோம். இப்ப 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா, எடுத்த உடனே முதல்ல வந்ததே ஒரு கமாண்ட், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. அப்பனா இப்ப நம்ம இன்னும் எழும்பலன்னு அர்த்தம். இது இந்த செய்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அதாவது குறிப்பாக எருசலேம் ஜனங்களுக்கு, யூதா தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஏசாயாவே யூதா தேசத்திற்கான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவருடைய பல செய்திகள் வடபகுதிக்கும் பொருத்தமாய் இருந்தது, நமக்கும் பொருத்தமாய் இருந்தது. இப்பொழுதும் சொல்வதெல்லாம் நமக்கும் பொருத்தம். குறிப்பாக அந்த எருசலேம் மக்களுக்காக சொல்லப்பட்டது. எருசலேம் மக்கள் இந்த சொல்லுகிற காலம் ஒருவேளை ப்ரீ எக்ஸைலிக், அதாவது சிறைப்படுவதற்கு முன்பாக இருந்த காலமாய் இருந்தாலும், அவர் சொல்லுகிற செய்தியெல்லாம் இப்ப இனி வருகிற, இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கான செய்தியாகத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அவங்க திரும்பி வரும்போது அவங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதற்காகத்தான் இப்ப அவர் சொல்றாரு. அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த சிறையிருப்பிலேயே, அவங்க இருந்த சூழ்நிலையிலேயே ஒரு மாதிரி காம்ப்ளசண்டா, ஒரு மாதிரி அதிலேயே செட்டில்ட் ஆயிட்டவங்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமையில் இருந்தவர்களைத்தான் எழும்பி பிரகாசி அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு ஒரு வாய்ப்பு வருது, உனக்கு உண்மையில ஒளி வந்திருக்கு, கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்திருக்கிறது, ஆகவே நீ எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எழும்பணும், அப்புறம் பிரகாசிக்கணும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் எப்படியானவர்களையும் பிரகாசிக்கிற தேவன். அவர் 3 நிலைமையில அவர் பற்றி நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல அவர் என்னன்னு நம்ம வாசிக்கிறோம், நானே மெய்யான ஒளின்னு சொல்றாரு. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. ஐ ஆம் த லைட் அப்படின்றாரு. இரண்டாவது வசனம் என்னன்னு பாக்குறோம்னா, 12ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 12ல அந்த அதிகாரத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படின்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்போ அவர் எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும். பிகாஸ் இஸ் லைட் இஸ் சோ பவர்ஃபுல். இட் இஸ் சாதாரண வெளிச்சமே, ஒரு கேண்டில் லைட் போதும் ஒரு இருட்டான ரூமுக்கு வெளிச்சம் கொடுக்க, இல்லையா? ஆனா அவருடைய ஒளி அவ்வளோ ஒரு பயங்கர பவர்ஃபுல். அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுடைய எல்லா நிலைமையையும் மாற்றி ஒரு மறுரூபப்படுத்தி அவனை பிரகாசிப்பிக்க முடியும். மூன்றாவதாக நம்ம வாசிக்கிறது, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்ம அவர் பிரகாசிப்பிக்க சொல்றாரு. அதுதான் அவருடைய லைட்டுடைய பவர். அவர் நம்ம மேல உதிக்கிறது மாத்திரம் இல்ல, he makes us to shine. ஸோ அது இந்த முதல் வசனம் ஒரு அழைப்பா இருக்கு, ஒரு கட்டளையா இருக்கு, அது ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு காலா இருக்கு. அதோட கூட நம்மை ஆயத்தமா இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கு. ஸோ இத்தனையும் அந்த 2 வார்த்தையில இருக்கு, எழும்பி பிரகாசி அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா, அதுக்கு பின்னால வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு நீ ஆயத்தமாகணும். அதற்காக கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். ஏன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், அதை அபரிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நம்மை ரெடியாக சொல்றார், ஆயத்தமாக சொல்றார். முதல் வசனத்துக்கு நீங்க மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னொருத்தரே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முதல்ல மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். அது முதல் பகுதி தான், நீதியின் சூரியன் நம்ம மேல் உதிக்கும். இந்த நீதியின் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷனு, சூரியன் உதிக்கிறது எல்லா பக்கத்திலயும் உதிக்குது, அது எங்கனாலும் உதிக்குது. அதே மாதிரிதான் ஆண்டவருடைய சூரியனும் வெளிச்சமும் நம்மேல் உதிக்கும். அது குறிப்பிட்டு நம்மேல் உதிக்கும் போது ஒரு பர்பஸோட உதிக்கும். அது என்ன, யார் மேல அப்படி பர்பஸ்ஃபுல்லா இருக்கும்?
என் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல. சூரியன் எல்லா பக்கமும் உதிக்குது. ஆனா ஒரு சில இடத்துல இப்ப வந்து ஒரு கிரீன் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே வந்து ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குன்னு வைங்க. சூரியன் வந்து பேப்பர் மேலேயும் விழுகும், இந்த கிரீன் பிளான்ட் மேலேயும் விழுகும். ஆனா இந்த கிரீன் பிளான்ட் மேல விழுகிற சூரிய ஒளி, அது அங்கிருந்து ஒளி சேர்க்கை ஏற்பட்டு அதிலிருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இந்த பேப்பர் மேல விழும்போது அதிலிருந்து வேற பெரிய பெரிய ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் ஏற்படாது. இப்ப புரியுதா? அப்போ அந்த நீதியின் சூரியன் எல்லார் மேல பிரகாசித்தாலும் தமக்கு பயந்தவர்கள் மேல அது பிரகாசிப்பிக்கும் போது அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துது. அதற்காகத்தான் நம்ம என்ன சொல்றாரு, எழும்பு அப்படிங்கிறாரு. அப்படி நம்ம எழும்பும் போது அந்த நாம் பயந்தவர்கள் அப்படியே சோர்ந்து லெத்தாஜிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே ஒரு ரொட்டீனா இல்லாம உற்சாகப்படும் போது கர்த்தர் நம் மூலமாக ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த முடியும். அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். இரண்டாவது வசனத்துக்கு தான் அந்த எபேசியர் 3 அதிகாரம் 14 வசனம் நம்ம வாசிச்ச பிறகு அதை பார்க்கலாம். அது ரெடியா வச்சுக்கோங்க. 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம் மேல கர்த்தர் சூழ்நிலைகளை பாராதபடிக்கு அவர் தன்னுடைய வெளிச்சத்தை நம்மேல் உதிக்க செய்வார். சூழ்நிலை எப்படி இருக்கான்? பூமி முழுவதும் காரிருள் மூடி இருக்கான். காரிருள்னு சொல்லும்போது வாட் டஸ் தட் ஷோ? த டார்க்னஸ். இன்னைக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையையும் அவர் அதே தான் சொல்றாரு. அதே நிலைமையை தான் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலையாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் பெருகி இருக்கு, அக்கிரமம் பெருகி இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை பற்றியே நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவருக்கு அங்க இடமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்மேல் ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார், நம்மேல் தன்னுடைய ஒளியை வீசுவார். அது நிமித்தமாக நாம் பிரகாசித்து அநேகரை ஆண்டவரிடத்துல நாம் கொண்டு வர முடியும். இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான், இந்த ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை நம்மேல் உதிக்க செய்கிறார். So we are bearers of his light to a world in need of hope and salvation. இதை நாம எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அவர் வந்து நம்மை இவ்விதமாய் நம்மை வந்து செயல்படத்தக்கதாக அவர் எல்லாவற்றையும் செய்யறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யறார். அவருடைய ஒளியை கொடுக்கிறாரு, அவருடைய மகிமையை நம்மேல உதிக்க பண்ணுகிறார், காணப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களை அவரண்டை இழுத்து வர முடியும். அப்படி மற்றவர்களை அவரண்டை இழுத்து வரும்போது 3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள், உன் ஒளியின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் பிரகாச வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் வருவாங்க. ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம குடும்பம், நம்ம சபை, கிறிஸ்தவர்கள் சமுதாயம் அதல்ல, எல்லா ஜாதிகளும் வருவாங்க, எல்லா ஜனங்களும் வருவாங்க, பணக்காரங்க வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, ராஜாக்கள் எல்லாரையும் வருவாங்க. எல்லாரையும் ஒளியின் இடத்துல, அந்த மெய்யான ஒளியின் இடத்துல நடப்பிக்கிற அந்த ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம ஒரு பீக்கன் லைட் மாதிரி, நம்ம ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நம்மை அவர் பயன்படுத்தி அநேகரை ஆண்டவரிடத்துல கொண்டு வர செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு எதிர்கால ஃபியூச்சரிஸ்டிக் பிளெஸிங்க இங்க நாம பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளெஸிங், நமக்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளெஸிங். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்துல நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப 4, 5, 6, 7 இதுலயே நம்ம என்ன பார்த்தோம்னா, அவருடைய திரளான ஆசீர்வாதத்தையும்
அந்நாட்களிலே அங்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பார்க்கிறோம். எருசலேம் வந்து ஒரு பயங்கரமான இடிபாடு நிறைந்த ஒரு கட்டடங்க கூட சரியா இல்லாத, ஜனங்களே வாழ முடியாத பாழான ஒரு தேசமாய் இருந்த சூழ்நிலையில தான் இப்ப அவர் வந்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தரார், இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல, சுற்றிலும் உன் கண்களை. அதுக்கு முன்னால அந்த எபேசியர் 3:14 வாசிங்க. அதாவது அந்த இருள் சூழ்ந்த நிலைமையை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாக்குறதுக்கு நம்ம அந்த வசனத்தை பார்த்தா விளங்கும். எபேசியர் 3:14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் ஐம் சாரி அன்பிலே சிஸ்டர், சாரி, 5:14, 3:14 இல்ல, 5:14. அதான் அந்த வசனம் மாறி இருந்துச்சு. 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். போதும் போதும். அதாவது இப்ப மத வசனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதான். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நம்ம இருக்கிற நிலைமை எப்படியா இருக்குன்னா, தூங்குகிறவர்களைப் போல, அதாவது எதை பற்றியும் கவலை இல்லாம, ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு நிலைமை. அது எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சுன்னா, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை போல, டெட் இன் அவர் ஒர்க்ஸ், டெட் இன் அவர் ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனஸ், வறட்சியான நிலைமை. அதை விட்டு எழுந்திருங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பாவம் அக்கிரமம் எல்லாம் என்ன நம்மளை செய்யும்னா இதுதான் நம்ம செய்யும். ஆனா நம்ம எழும்ப சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவருடைய வெளிச்சம் நம்மேல் விழுந்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, இப்போ 3ஆம் வசனத்தை நாம பார்த்துட்டோம். 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உன் கண்களை ஏறெடுத்துப்பார். என்ன பார்க்க சொல்றாரு? எல்லாரும் ஏகமாய் கூடி, முந்தின வசனத்தை பார்த்தோம் இல்லையா, ஜாதிகள் ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லி எல்லாரும் வராங்க. அப்ப அதை பார்த்து நாம ஆச்சரியப்படுவோம், அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு எழுப்புதலின் அடையாளம் இப்பவே ஆரம்பிச்சிச்சு. இப்பவே நாம பாக்குறோம், அநேகர் வசனத்தை குறித்து வாஞ்சியா இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு ஏற்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மக்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. திரளான கூட்டம் வந்து கிராமம் கிராமமா, ஜாதி ஜாதியா, இனம் இனமாய் மக்கள் ஏற்றுக்கொள்கிறதை நாம் கண்களிலே காண்கிறோம். அப்போ ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அது மாத்திரம் இல்ல, அப்படி வர்றவங்க என்ன செய்வாங்களாம், தங்களுடைய காணிக்கைகளையும் தங்களுடைய பலிகளையும் இங்க வந்து எருசலேமில செலுத்துவார்களாம். அது அந்த நிலைமை என்னன்னு நம்ம பாக்குறோம்னா, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். அன்னைக்கெல்லாம் செல்வம் வந்து எதுல கால்குலேட் பண்ணாங்கன்னா, ஆபிரகாமை பற்றி சொன்னா மிகுந்த செல்வம் உடையவன். யோபுவை பத்தி பாத்தீங்கன்னா அவனும் மிகுந்த செல்வ வக்கு நிறைந்தவன் அப்படின்னு பார்ப்போம். அவன் எதை பற்றி பார்ப்போம்னா, அவன் நிறைய கேட்டில் இருக்கும், நிறைய ஒட்டகங்கள் இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் அவங்கள வந்து செல்வங்கள் செல்வாக்குகள் என்று சொல்றத பார்க்கிறோம். அது போல இங்கேயும் இப்படி நிறைய அனிமல்ஸ் காணிக்கையாக அவர்களுக்கு பரிசாக கொண்டு வந்து தருவாங்க. அது மாத்திரம் இல்ல, பலிகள் செலுத்துவதற்கு ஆலயத்துல, ஆலயமே இல்லை, ஆலயம் இடிந்து போய் இருக்கு, அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு தூபவர்க்கம், ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து பலி செலுத்துவதற்காக அவர்கள் கொண்டு வரதை நாம் பார்க்கிறோம். அப்ப அது நிமித்தமாய் கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று சொல்லி நாம அங்க வாசிக்கிறோம். இப்போ நீங்க இதை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த கேதார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, நெபயோத் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இது என்ன, ஏதோ பர்டிகுலர் ஸ்பீஷீஸா
இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவா அப்படின்னா இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது இஸ்மவேலுடைய ஆதியாகமும் 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க இஸ்மவேலுடைய பிள்ளைகள் பேரு நெபயோத்து, கேதார் என்று சொல்லி வாசிக்க. அந்த வம்சத்தாரும் கூட பொதுவா இஸ்மவேல் யூதா ஜனங்களுக்கு கொஞ்சம் விரோதமானவர்கள் இல்லையா. இஸ்மவேல் யாரு? ஏசாவுடைய மகன், அவனுடைய வம்சம். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த கடைசி நாட்கள்ல இதைத்தான் தீர்க்கதரிசியும் மற்ற வேத வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். இது இப்படிப்பட்ட காரியம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில தான் நடக்கும். ஏன்னா இதே ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஓனாயும் ஆடும் சேர்ந்து படுக்கும், புலியும் ஆட்டுக்குட்டியும் விளையாடும், பாம்பும் குழந்தையும் ஒன்றாய் இருக்கும் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோமே. அதாவது அந்த அந்த தீய எண்ணங்கள், கேடு செய்கிற காரியங்கள் இதெல்லாம் அங்கிருந்து எடுக்கப்படும், அது இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும்னு வாசிக்கிறது போல இங்கேயும் அந்த இஸ்மவேல் வம்சத்தார் கூட அவங்க என்ன செய்வாங்களாம், ஆடுகள் கடாக்கள் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்களாம். எதற்கு? பலி செலுத்துவதற்கு. அப்படியாக அந்த ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அங்க ஆலயமே இல்லை. அதுதான் நம்ம ஞாபகத்துல வைக்க வேண்டிய ஒரு காரியம். நீ ஃபியூச்சர்ல ஆலயம் கட்டப்படும். இந்த 2வது ஆலயம் செருபாபேல் மூலமாக அங்க பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, சகரியா இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டுகிற அந்த ஆலயம், அதிலே வரக்கூடிய பலிகள், அதை குறித்து இப்ப அவர் பேசுகிறார். அது என்னது? இவங்க இன்னுமே சிறைப்பட்டு போகல. இவங்க சிறைப்பட்டு போய் திரும்பி வரும்போது நடக்கக்கூடிய காரியங்களை அவர் அப்படி சொல்றாரு. the future glory and prosperity of Israel. அத அப்படியே நிறைவேறியதாக நம் வேதத்திலேயே வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளது, எவ்வளவு அப்படியே நிறைவேறக்கூடியது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஸோ இப்ப அதைத்தான் நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இப்படி அவங்க அங்கிருந்து பல இடங்களிலிருந்து இஸ்ரவேல் நோக்கி வருகிறவர்கள். இது இது காரியத்தை நாம ஈவன் டுடே we see that 1947 1967 ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இஸ்ரேலை நோக்கி வருகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்க பல பல நாடுகள்ல இருக்கிற யூதர்கள் வருகிறார்கள். பல பல நாடுகளில் இருக்கிற ஜென்டைல்ஸ், புறஜாதியினர் கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை விசுவாசிக்க அந்த நாட்டை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வருகிறது எப்படி இருக்குமா? மேகத்தை போலவும் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அவ்வளவு வேகமா வருவாங்களா? நீங்க இந்த மேகத்தினுடைய மூவ்மெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? நீங்க ஸ்கை கொஞ்சம் கிளவுடியா இருக்கிறப்போ, அதாவது முழுசு மூடி இருக்கக்கூடாது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கிளவுட்ஸ் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸ் சில சமயம் மூவ் பண்ணும். அந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். நீங்க கார்ல போனா கூட அதை ஃபாலோ பண்ண முடியாது, அவ்வளோ ஃபாஸ்டா போகக்கூடிய கிளவுட்ஸ். அதை போல அவங்க வேகமாய் வருகிறவர்களாகவும், புறாக்கள் புறாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு போகும். புறாவுக்கு அநேக நற்குணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு பியூரிட்டிக்கு ஒரு அடையாளம் இல்ல, அது நம்பகத்தன்மைக்கு இன்னொரு அடையாளம். ஏன்னா வெளியே போன புறா நிச்சயமா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடும். அது வெளியே எங்க போனாலும் அது திரும்ப வீட்டுக்கு வந்துடும். அது வரும்போது ரொம்ப தீவிரித்து வரும், வேகமா, எப்படியே ஏற மாதிரி இப்படி வரும். போகும்போது எப்படி எப்படியோ போகும், ஆனா திரும்ப வீட்டுக்கு வர்றப்போ ஃபாஸ்டா வரும். அப்படி வருகிற மக்களை போல இந்த ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு, புறாவுக்கு சமாதானத்துக்கு அடையாளம்,
பரிசுத்தத்துக்கு அடையாளம், கிருபைக்கு அடையாளம். பரிசுத்தத்துக்கு அடையாளம்னு சொல்லும்போது அது பயாலஜிக்கலாவுமே அதுல என்னன்னா கசப்பே இல்லாத ஒரு பறவை. மற்ற எல்லா பறவைகளுக்கும் அந்த பித்தப்பை உண்டு, பிச்சு. அந்த அந்த பை புறாவுக்கு இல்லை. புறாவுடைய வகையில எந்த புறாவுக்கும் இல்லை. அதனாலதான் அதை ஒரு ஹோலினஸ்க்கு அடையாளமாக, சமாதானத்துக்கு அடையாளமாக, கசப்பு இருந்தா சமாதானம் இருக்காது, மன்னிப்பு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. சோ அதற்கு அடையாளமாக அந்த பறவையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த புறாவை போல மக்கள் அவ்வளவு வேகமா, அதுதான் அவங்களுடைய சொந்த இடம் போல எல்லா பக்கத்துல இருந்தும் ஜனங்கள் சேருவார்கள். இது ஒரு காமன் சைட் அட் த பிகினிங் ஆஃப் த மில்லினியம். 1000 வருஷ அரசாட்சியின் ஒரு அடையாளமாய் இதை நாம் பார்க்க முடியும். திரளான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்க ஆண்டவரிடத்துல சேருவார்கள். இதுல ராஜாக்கள் இருப்பாங்க, பிரபுக்கள் இருப்பாங்க, நம்ம தான் பார்த்தோம், ஜென்டைல்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வருவாங்க. அது மாத்திரம் அல்ல, இன்னும் நாம அங்க என்ன பாக்குறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வசனங்கள்ல தீவுகள் எனக்கு காத்திருக்கும். தூரத்திலிருந்து என்ன கொண்டு வருவாங்களாம்? பொண்ணு வெள்ளியெல்லாம் கொண்டு வருவாங்களாம். எதற்காக? கர்த்தருடைய நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தற்கென்றும் அவர்கள் கொண்டு வருவார்களாம், காணிக்கையாய் கொண்டு வருவார்களாம். தர்ஷீஸின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். இந்த தர்ஷீஸுங்கிறது அந்நாட்களிலேயே, பிப்ளிக்கல் டைம்ஸ்லயே, யோனா காலத்துல நமக்கு தர்ஷீஸை பற்றி வாசிக்கிறோம். பவுல் பிரயாணத்துல தர்ஷீஸை பற்றி வாசிக்கிறோம். அது ஒரு வியாபார ஸ்தலம், ட்ரேட் சென்டர். அதுவும் இந்த மேரிடைம் பவர், அதாவது கடல் மேல அவர்களுக்கு அதிகாரம். ஏன்னா அவர்களை கடந்து வருகிற வியாபார கப்பல்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு ஈரான் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி ஃபியூயல் அனுப்பாம அந்த கப்பல்களை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி அன்னைக்கு தர்ஷீஸ்க்கு அந்த பவர் இருந்துச்சு. அந்த அவங்க பக்கத்துல வரக்கூடிய, அந்த கடல் பக்கத்துல வரக்கூடிய எல்லா கப்பல்கள் மேலும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலம். அதிலிருந்து பொருட்களை கொண்டு அதிகமாய் கொண்டு கொடுப்பார்கள், கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு தருவார்கள். தீவுகளிலிருந்து கொண்டு தருவார்கள். என்ன கொண்டு தருவாங்க? பொண்ணு, வெள்ளி இதையெல்லாம் கொண்டு தருவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற உணர்வு எல்லா ஜனங்களிடத்திலும் ஏற்படும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னு தெரியாத கூட்டம் நிறைய இருக்கு, கோடி கோடி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த மக்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அதைதான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இதே காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு உணர்வை, இப்படிப்பட்ட செய்திகளை சங்கீதம் 72லயும் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களில அங்க குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படியான காரியங்களை அங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரே வெளிச்சம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்ப்போம். அதே போல அங்க வெயில் இருக்காது, பகல் இருக்காது அப்படின்லாம் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிப்போம். சோ அந்த இதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை அங்கும் நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப 10ஆம் வசனம், அந்நியரின் புத்திரர். அதாவது இப்ப எல்லாரும் பல மக்கள் சேரும்போது அந்த மக்களே என்ன செய்வாங்களாம்? இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்வாங்களாம், கட்டுவாங்களாம். நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம பார்க்க, அவனவன் பகுதிக்கு நேராக அவனவன் ஒரு பங்கை கட்டுவான். ஒரு கதவு வைப்பான், ஒரு சின்ன ஏரியாவை கட்டி முடிப்பான். அவன் வீட்டுக்கு நேரா இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவை கட்டி முடிப்பான். இப்படி எல்லா மக்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா இனத்தாரும் அதை கட்டுறத பார்ப்போம். அந்த கட்டுமான பணியில பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அதை இங்கேயே நம்ம பார்க்கிறோம். அந்நியரின் புத்திரர்,
உங்க மக்கள் தான் இல்ல, அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், அதனாலதான் உன்னை போய் சிறைப்பிடிக்கிறதுக்கு அனுமதித்தேன். பாபிலோன் ராஜா வந்து உன்னை கூட்டிட்டு போனாங்க, உன்னை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க, உன்னை எருசலேம் நகரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். நீ திரும்ப வர்றதுக்கும், நீ திரும்ப இங்க ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கும், நீ திரும்ப இங்க என்னை ஆராதிக்கிறதுக்கும் நானே உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். அதை எப்படி செய்வாரா? இப்படி இத்தனை மக்களும் அதை கட்டுறதுக்கு ஒரு சாலமோனுக்கு அவ்வளவு நாட்கள் ஆச்சு, அவ்வளவு பேர் அவனுக்கு உதவி செய்ய வேண்டி இருந்துச்சு. அதே விதமா இங்கேயும் இப்பவும் மக்கள் கொண்டு வந்து தருவார்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு வரும்போது எப்படி வருவாங்களாம்? அவங்க வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த அந்த எருசலேமின் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இந்த செய்தியை நம்ம இங்கே கூட வெளிப்படுத்தும் விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்திலும் நாம வாசிக்கிறோம். அங்க இருக்கிற வாசல்கள் அங்க இரவே வராது, இங்க இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கு. இது ஒரு கண்டிஷன். அங்க இருக்கிறதுக்கு இரவே இல்லை, எப்பவுமே பகலா இருக்கிறதுனால, வெளிச்சமா இருக்கிறதுனால, ஆண்டவரே என்னது ஆட்டுக்குட்டியானவரே உன் விளக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவருடைய வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கிறதுனால அங்க வந்து கதவுகள் பூட்டவே படாது அப்படின்னு வாசல்ல கதவுகளே இல்லை, வாசல்கள் பூட்டப்படாது. இங்க என்ன பார்க்கிறோம்னா எல்லாம் இருக்கு, ஆனா அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அதனால பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை தராரு. என்ன? உன்னை மகிமைப்படுத்தாம எந்த நாடாவது இருந்துச்சுன்னா அந்த நாடு அழிஞ்சு போகும்னு சொல்றாரு. உன்னைன்னு சொல்லும்போது எருசலேமை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எருசலேமின் குடிகளை சொல்லுகிறார். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றத்தை அந்த நாட்கள்ல ஏற்படுத்துவார். அதனுடைய ஒரு முன் சுவையாதான் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இஸ்ரேலை வந்து நம்ம கண் வைத்து பார்த்துட்டே இருக்கணும், இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும், இஸ்ரேலை முக்கியப்படுத்தணும்னு நம்ம வேதத்தின்படி நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் அதுக்குன்னு ஒரு யூனிக் பிளெஸிங்கை வச்சிருக்கார். அதை சேவிக்காத மக்களை அழித்து போடுவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்போ இவங்க ஏன் இவ்வளவு காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த எருசலேம் வந்து ஒரு பாழாய் இருந்த ஒரு தண்டனையை பெற்றதுக்கு அடையாளமான ஒரு நகரமா இருந்தது. இப்ப அதை வந்து அப்படியே மாத்திட்டார். அவருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடமாய் அந்த இடத்த மாத்தினதுனால அவங்க அதை வந்து கண்டு கொண்டு அதற்காக அவர்கள் வந்து அந்த காணிக்கைகளை கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஜனங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதித்திருக்கிறதை பார்த்து மற்ற ஜனங்கள் இவர்கள் கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம ஆசீர்வதிச்சிருக்காங்கன்னு சொல்லி நாம வந்து பெருமையாகவோ ஆடம்பரமாகவோ அல்லது அதை ரொம்ப லாவிஷா செலவு பண்றவர்களாகவோ ஊதாரித்தனமாய் வாழ்கிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது, அல்லது கஞ்சத்தனமாய் வாழ்கிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. நாம் அதிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் வாழும்போது பிற ஜனத்தார் நம்மை பார்த்து இவங்க கடவுள் ஒரு தனி கடவுள், இவங்க தனியா ஆசீர்வதிக்கிறாரு, இவங்களுக்கு பாருங்க எல்லா பிரச்சனைகளும் எப்படி அவங்க சால்வ் பண்றாங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய சாட்சி. எனக்கு தெரியும், என்னோட கலீக் ஒரு தடவை என்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, நீ எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, எதையும் லைட்டா எடுத்துக்கிற, உனக்கு கவலையே இல்லையான்னு கேட்டாங்க. நமக்கு 1000 கவலை இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து நம்மை பார்க்கும்போது கவலைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க முகமாடி இருக்கணும், அப்படியே ஒரு சோர்ந்து இருக்கணும், என் நேரம் மூக்க பிழிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கணும், அப்படி இருந்தாதான் கவலைப்படுறவங்கன்னு அவங்க நினைக்கிற, பிரச்சனை இருக்கிறவங்கன்னு நினைக்கிறாங்க.
நமக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன். இதே ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால நம்ம பார்க்கறவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மை அதிகமாய் அந்த கிருபைகளை தருகிறார். சோ அதுதான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். சரி, நான் சொல்லிட்டேன் இதெல்லாம். 11ஆம் வசனத்துல கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கப்படுகிறது, மூடுவதே இல்லை. அதனால அந்த ஜனங்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த திறந்த வாசல் எதை காண்பிக்கிறது? வாங்க வாங்கன்னு சொல்லுகிற அந்த அழைப்பை, அந்த இன்விடேஷனை அங்க நாம பார்க்கணும். 12ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அதாவது உன்னை சேவிக்காத ஜனங்களை அழிப்பேன். அதனால இஸ்ரேலுக்கு ஒரு தனியா ஒரு பெரிய டாமினன்ஸோ ஒரு பவரோ கொடுக்கல ஆண்டவர். அவரை கனப்படுத்தாதவர்களை கர்த்தர் நிச்சயமாய் அழிப்பார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை சொல்லல, அவங்கள அதாவது இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அந்த சிறியரை அவமானப்படுத்தினா அதை என்னைய அவமானப்படுத்துற மாதிரி, சிறியருக்கு உதவி செய்யறீங்களா அது எனக்கு உதவி செய்யற மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படித்தான் அவர் கால்குலேட் பண்றார். நாம எப்படி ட்ரீட் பண்றோம், அவங்களுக்கு நாம என்ன மாதிரி செய்கிறோம், அதுதான் முக்கியம். சோ இங்க நாம அதை இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்கு நான் சொன்னேன் பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு. இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அதற்கான மரங்களையும் கொண்டு வந்து தருகிறார்கள். பல இடங்களிலிருந்து என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோன்ல இருந்து தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள் இதெல்லாம் கொண்டு நம்ம இதே கண்டிஷனை நம்ம இதுல வாசிப்போம். எங்க ராஜாக்களின் புஸ்தகத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அங்கிருந்த தீரு சீதான் பகுதியில இருந்த அந்த ராஜாக்கள் கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நாம பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் உன்னை அசட்டை பண்ணவங்க, இதுவரைக்கும் உன்னை ஒடுக்குனவங்க, இதுவரைக்கும் அதாவது அந்த பாபிலோன் நகரத்துல மற்ற சுற்றி இருக்கிற அம்மோன் புத்திரர், இவர்கள் எல்லாம் மோவாபியர், இவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை எப்ப பாரு கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா அவங்க என்ன செய்வாங்க, ஏதோமியர், இவங்க எல்லாமே அவங்கள ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் வந்து பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல். So God will restore the glory of Jerusalem. இந்த அதிகாரத்துல 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். ஒண்ணு ரெக்கன்சிலியேஷன், அதுதான் அந்த முதல் வசனங்கள். பாவம், இருள், படுத்திருந்த நிலைமை, தூங்கி கொண்டிருந்த மரித்தோர் இடத்திலிருந்த டெட் ஒர்க்ஸ், டெட் கண்டிஷன், அது எல்லாம் மாறி ஒரு ரெக்கன்சிலியேஷன் வித் காட், அவரோடு ஒப்புரவாகி எழும்பி அவருடைய ஒளியை தரித்து நாம் பிரகாசிக்கிறது. அது ஃபர்ஸ்ட் பார்ட். நடுவுல ரீபில்டிங், அதுக்கான ஆயத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடிந்து போன நகரம், இடிந்து போன ஆலயம், இவைகளை திரும்ப எழுப்புவதற்காக. இது வெறும் கட்டடங்கள் அல்ல, மக்களுடைய உள்ளங்கள், ஆவிக்குரிய நிலைமைகள் பலப்படுவதற்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள். மூன்றாவது, அவர்கள் இழந்த யாவற்றையும் திரும்ப அவர்கள் மகிமையோடு பெற்றுக்கொள்வார். ரெஸ்டோரேஷன். So rebuilding, first reconciliation, rebuilding and restoration. இதுதான் இந்த 3 பகுதியிலே இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய 3 முக்கியமான நிகழ்வுகள். அப்போ அந்த எருசலேமை பார்த்து திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது கர்த்தருடைய நகரம், இது கர்த்தருடைய சியோன் அப்படின்னு அவங்க சொல்லுவதற்கு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல அதான் நம்ம சொன்னபடி ஒப்ரஷன், அவர்களை ஒடுக்கினவர்கள். இந்த ஒடுக்கினவர்கள்ல பாபிலோனியரை சொல்றோம். இன்னைக்கும் இந்த ஒடுக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. How is it relevant for today's condition? Even today, இன்னைக்கும் இந்த மக்கள் இப்படி விதமான விசுவாசிகள் நெருக்கப்படுகிறத, புதிதா ஏற்றுக்கொண்டவர்களை ரேஷன் இல்லை, தண்ணி இல்லை, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற நிலைமை,
அவரோட பேரே ரோல்ல எலக்ட்ரல் ரோல்ல இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் எதையாவது இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. நீ திரும்ப உன்னுடைய மதத்துக்கே திரும்பி வா அப்படின்னு நெருக்கப்படுறது. இந்த பூஜைக்கு நீ வந்து திருவிழாவுக்கு நீ கம்பல்சரி அட்டன் பண்ணணும், இந்த திருவிழாவுக்கு நீ பணம் கொடுக்கணும், இப்படின்னு எல்லாம் மக்களுக்கு படித்தளங்களிலே நெருக்கப்படுகிறார்கள். அதோடைய ஒரு வகையான கண்டிஷனை இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இங்க வேலை ஸ்தலங்களில, இங்க பள்ளிகளில, இங்க இருக்கிற சில இடங்களில என்னுடைய கசின் ஒருத்தருக்கு அவருடைய ஹஸ்பண்ட், நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவர் பிரின்சிபலா இருந்தாரு. அவரை வந்து பூஜா டைம்ல ஒரு சாமியார் வந்திருந்தாரு, இப்போ ஹோல் ஸ்கூலை பிளஸ் பண்றதுக்கு. அப்போ இவர் ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் ஹிம்ட்டு இவர் பாட்டுக்கு இவர் ஆஃபீஸில் இவர் உட்காந்துட்டாரு. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, பிரின்சிபல் இல்லாம எப்படி அந்த பள்ளியை ஆசீர்வதிக்கிறது, பிளஸ் பண்ணுவாரு, ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி அவரையும் வர சொல்லி அவர் காலில் விழணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ் சொன்னோடனே, உங்க பிரின்சிபலுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூல்ல போய் வேலை பாருங்க ஆன் த டே அப்படி அனுப்பி விட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டார். இப்போ நவ் இஸ் இன் குட் கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ இன்னைக்கு நான் இந்த மாதிரியான பர்சிக்யூஷன் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கடினமான உள்ளங்களையும் வெண்கலமால ஒரு 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 கீழ்த்தரமான நிலைமையில இருக்கக்கூடிய மக்களையும், அதாவது அவங்க உள்ளங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறதையும் கர்த்தர் நல்ல பொன்னாய் மாற்றி தருவார். அதை எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருவார். நமக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு நல்வாய்ப்பாக அதை மாற்றி கொடுப்பார். இந்த அப்ரஷனை, இந்த வேலை இல்லாம பண்ணதை வேற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அதை மாற்றி தருவார். ஸோ அதுதான் இங்க இருக்கிற இந்த 1000 வருஷ அரசாட்சியில இந்த காலகட்டத்துல அவங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அது நமக்கு இவ்விதமாய் பொருந்துகிறது. இப்ப 15ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே தான் அவர் சொல்றாரு. உன்னுடைய நகரம் எப்படி இருந்துச்சா, எல்லாராலையும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாது, யாருமே அது வழியா போக மாட்டாங்க. இன்னைக்கு எருசலேமுக்கு தான் அங்க பெரிய யுத்தமே நடக்குது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற யுத்தத்துக்கு அடிப்படை காரணம் ஈரானு, ஈராக்கு, பாலஸ்தீனியர்கள், காசா, எல்லாரும் எதுக்கு, லெபனோன், எல்லாரும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா அந்த எருசலேம் எங்களுக்கு சொந்தம்னு சண்டை போடுறாங்க. ஆனா அன்னைக்கு இந்த எருசலேமுக்கு நடந்து வர்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லாதபடி அவ்வளவு மோசமா இடிபாடா இருந்துச்சான். ஆனா அதை அதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த நிலைமையை அவர் சொல்றார், உன்னை நித்திய மாட்சிமையாகவும், அதுக்கு ஒரு தனி இட்டர்னல் குளோரி. ஒருவேளை அன்னைக்கு 2வது எருசலேம் கட்டின எருசலேம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பாக என்னாச்சு, தீத்துராயன் வந்து பூராவும் சுட்டெரித்து எரிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கும் அங்க ஆலயம் இல்லை, எருசலேம் தான் இருக்கு, ஆலயம் இல்லை. ஆலயத்துல அங்க ஆலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்காங்க. இருந்தா கூட அந்த அந்த நகரத்துக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு மகிமை உண்டு. அது தலைமுறை தலைமுறையாய் இருக்கும், மகிழ்ச்சியாக வைப்பேன். அதுக்கு ஒரு ரெஸ்டரேஷன் வரும். அது ஒரு நாள் அது திரும்பவும் அதனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்படும். அவருடைய பாதம் வந்து இறங்கும் போது அந்த இடத்துல அந்த மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நடக்கும்போது என்ன ஆகும், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். அல்டிமேட்டா என்ன நடக்கும், a great revival will take place. People will recognize God as the Savior. He is the Redeemer, He is the Savior என்பதை எல்லாரும் அறிக்கை செய்வார்கள். இதைத்தான் நாம பிலிப்பியர்லையும் வாசிக்கிறோம். என்னது, எல்லா முழங்கால்களும் முடங்கப்படுது. ஏசாயால முந்தின அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை பண்ணப்படும், கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லும். அதை அந்த நாட்களிலே நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு
அடுத்த 2வது ஆலயம் கட்டப்படுகிற நாட்களுக்கு அது அது ஒத்ததாய் இருந்தாலும் வருகிற 1000 வருஷ அரசாட்சியிலும் இந்த நிகழ்வுகளை நாம் எதிர்பார்க்கிறோம். We anticipate God will do this kind of a great transformation, making the whole world to recognize Jesus as a redeemer. ஒரு கைவிடப்பட்ட, ஒரு நெகிழப்பட்ட, ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை ஒரு கொண்டாட்டமாய் மாறுகிற ஒரு சூழ்நிலையாக அதை மாற்றி கொடுப்பார். எப்படி எஸ்தர் 10ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறது போல அவர்களுக்கான முழு அழிவுக்கான ஒரு செய்தி, அந்த யூத ஜனங்களையே வம்சத்தையே அழிக்க போகிற ஒரு செய்தியாய் ஒரு கட்டளை பிறந்த போது அந்த கட்டளையை அதே வேகத்துல அதே தீவிரமாய் மாற்றி அதை ஒரு பூரீம் பண்டிகையாக கொண்டாடத்தக்கதாக அதை எப்படி மாற்றினாரோ அதே போல இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். அப்படி மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் தான் நம் தேவன். இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வரன்னு எல்லாரும் பேசிட்டு எதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களாலெல்லாம் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. மாற்றம் தருகிறவர் நம் ஆண்டவர். Our God is the change agent. No one else can bring. ட்ரம்பா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பெரிய அதிபதிகளாக இருந்தாலும் சரி, யாராலும் அதை கொண்டு வர முடியாது. அந்த மாற்றம் கொண்டு வருகிறவர் நம் ஆண்டவர். ஒரு தனி மனிதனை மாற்றுவார், ஒரு தேசத்தை மாற்றுவார், ஒரு இனத்தை மாற்றுவார், ஒரு முடிவை மாற்றுவார், ஒரு தீர்மானத்தை மாற்றுவார், ஒரு கட்டளையை குலைப்பார். அதை செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர். அந்த வல்லமை நம்முடைய தேவனிடத்துல உண்டு. ஆகவே நாம் தைரியமாய் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி விசுவாசத்தோடு இருக்கணும். சுற்றி இருளா இருந்தாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எழும்பி பிரகாசி. நீயும் இந்த கூட்டத்தோட ஒளிஞ்சிட்டு, நீயும் இந்த கூட்டத்தோட கவலையோட, நீயும் இந்த கூட்டத்தோட படுத்துக்கிட்டு செத்தவங்கள போல இருக்காது. எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு பாருங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு. சுத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மரித்தோரை போல இருப்பாங்க. அது உங்க சபையாவே இருக்கலாம், குடும்பமாவே இருக்கலாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ எழுந்திரு. ஒரு தனி மனிதன் எழுந்தால் அந்த தேசமே சந்திக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் தேடுறது ஒரு தனி மனிதனை தானே. 59ஆம் அதிகாரத்துல பாக்குறமல்ல, ஒரு மனிதனையும் காணேன் என்று விசனப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். ஒரு மனிதனை தான் தேடுறார். அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவையே இல்லை. God does not want great numbers and God does not want great skill. சாதாரண ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு 300 பேர், அவ்வளோ பெரிய ஒரு ஜனங்களை, கொடுமையான ஜனங்களை வெல்ல பயன்படுத்தினார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நாம் அவருக்கு அவைலபிளா இருக்கணும், அவர் சொன்னதை கீழ்ப்படியணும், அவரையே நம்பி இருக்கணும். இவ்வளவுதான் நம்மிடத்துக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்கள்ல. ஏன்னா வரும் நாட்கள் எல்லாம் பயங்கரமான நாட்களாய்தான் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, எத்தனையோ காரியங்கள் திணிக்கப்படுது, எத்தனையோ காரியங்கள் திணிக்கப்படுகிற மாதிரி இல்லாம அது திணித்து கொண்டே இருக்கிறார்கள். தே ஆர் பீயிங் சக்சஸ்ஃபுல். எப்படியாவது அவங்க நினைச்ச காரியங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பிஜேபி ஜெயிக்கல, ஆனா அவங்களுடைய கொள்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் டெக்னிக்கா அந்த காரியத்தை கன்னிங்கா செய்யறாங்க. இங்க இருக்கிறவங்களும் ஆட்சியாளர்களும் அதற்கு ஒத்து போகிற மாதிரி நாங்க எதிர்க்கலைன்னு சொல்லி அவர்களும் ஒத்து போய்கிட்டே இருக்காங்க. ஜனங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு ஜனங்கள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. முன்பு எதிர்த்து குரல் கொடுத்தவர்களை எல்லாம் வீட்டுல போய் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு எதிர்த்து குரல் சொல்வதில்லை. ஆனா காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் நாம் அதிகமாய் ஜெபிக்கணும்.
கர்த்தர் என்ன தேடுறாரு? விண்ணப்பம் பண்ணுகிறவன். போய் நின்னு முன்னால் நின்னு அவனோட சண்டை போடுறவன், அவன்கிட்ட போராடுறவன், அவன்கிட்ட கொடி தூக்குறவனை கர்த்தர் கேட்கலையே. விண்ணப்பம் பண்ணுகிறவன் தான் கர்த்தர் கேட்கிறார். அவன் இருக்கானான்னு தான் பார்க்கிறார். சோ அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, இன்னும் 17ஆம் வசனத்துல இது இது இந்த ஒரு 59ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அங்க மரங்களை சொன்னார் இல்ல, முள் செடிக்கு பதிலாக, வனாந்திரத்துக்கு பதிலாக அப்படின்னு எல்லாம் சில உதாரணங்களை கொடுத்தார். இனி வரும் வசனங்கள்ல நம்ம பார்ப்போம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்னு அது அது ஒரு தனி பார்ப்போம். இப்ப இங்க என்ன பார்க்கறோம்னா மெட்டல். அந்த டைம் ஒரு மெட்டல் இன்ட்ரடக்ஷன், அந்த சிவிலைசேஷன்ல அது ஒரு பீரியடு, மெட்டலர்ஜி. அந்த டைம்ல தான் மெட்டல்ஸ் எல்லாம் வந்தது. நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டாவின் என்கிறவர் அந்த ராஜா கிட்ட இரும்பு ரதங்கள் இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இரும்பு இன்ட்ரடக்ஷன். அது மாதிரி இங்க வெண்கலம் இரும்பெல்லாம் அந்த டைம்ல இருந்தது போல, அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு, சம்திங் ஸ்ட்ராங்கர், அதையும் மாற்றுவேன் என்கிறார். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக மரத்தை விட ஸ்ட்ராங்கரா வெண்கலம், கல்லுகளுக்கு பதிலாக இரும்பு, இப்படியெல்லாம் பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும். இன்னைக்கு இருக்கா யார் ஆக்சுவலா ஆட்சி செய்யறாங்கன்னு சொன்னா, போலீஸ் அண்ட் ஜட்ஜஸ், கோர்ட். இந்த என்ன கட்சி உட்கார்ந்து இருந்தாலும் அல்டிமேட்டா ரிசல்ட் யார் கையில பவர் இருக்குன்னா த போலீஸ் அண்ட் த கோர்ட். அதை தான் இங்கேயும் பார்க்கணும். கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டல்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்கும். அவங்க ஜஸ்டிஸா ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ரைச்சஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு நாட்டுல பிரச்சனையே கிடையாது, அநியாயமே இருக்காது, ஊழலே இருக்காது. அது சரியில்லாதனால்தான் இது எல்லாமே இப்படி இருக்கு. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டேன். இந்த இஸ்ரேல் நாட்டையும் எருசலேம் தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இன்னைக்கு காஷ்மீர் நமக்கு அவ்வளவு அருமையான அழகான நகரமா இருந்தாலும் மக்கள் அழகு, சீனரி அழகு, பழங்கள் அழகு, எல்லாம் அழகு, மலைகள் அழகு, ஆனா நிம்மதியே இல்லாதது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், ராத்திரி தூங்கும் போதும் குண்டும் தீவிரவாதமும் நாச வேலைகளும் எப்பவும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அது மாதிரிதான் இந்த இஸ்ரேல் தேசமும் எருசலேம் நகரம். ஒரு அமைதிங்கிற ஒரு நிலைமையே அங்க கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தேசத்துல இனி அழிவு நாசம் அதெல்லாம் கேட்கப்பட மாட்டாது. இது இப்ப இல்ல, ஃபியூச்சரிஸ்டிக் தான். நாட் ஈவன் டுடே. இன்னைக்கும் குண்டு தான் அங்க போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக் டே. ஆண்டவர் வர்றப்போ 1000 வருஷ அரசு வச்சு, அப்போ உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பாருங்க, கர்த்தர் அப்படி மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, ஒரு உன்னத ஆசீர்வாதம், ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அப்போ எல்லாரும் அந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ள வந்துருவாங்க. ரட்சிப்பு, துதி, சமாதானம், மகிழ்ச்சி, இந்த நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்துல இனி சூரியன் உனக்கு பகலில், 2 கான்ட்ரவர்சியல் வசனம் 19, 20. நீங்க பாத்தீங்கன்னா, இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சம் வராது, சந்திரன் தன் வெளிச்சத்தினால உன்னை இரவுல பிரகாசிக்காது. ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அதனால சூரியனும் தேவையில்லை, சந்திரனும். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு இப்படி ஒரு நிலைமை வரும்னு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல இப்படி சொல்லியிருக்கப்படுது. ஏன்னா நமக்கு யார் வெளிச்சம்? கர்த்தரே நித்திய வெளிச்சம், அவரே மகிமை.
இப்ப அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் அங்க ஒளியே கொடுக்காதுங்கிறாரு. இங்க சொல்றாரு இனி அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது, என கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அந்த கடைசியில ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ற, உன் துக்க நாட்கள் முடிந்து. ஸோ எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. அது நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும், தீமைக்கானது அல்ல. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து. இதைத்தான் பவுல் அங்க என்ன சொல்வாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் வரும். அவர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அங்க சொல்றார். இங்க வசனம் உன் துக்க நாட்கள் முடிந்து. எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வசனங்கள். So we have a God. அதுதான் நம்ம பார்க்கணும். We have a God who is so powerful. அதை நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறதா? இல்ல நாமும் கவலைப்பட்டு பயந்து ஏமாந்து ஒடுங்கி நொடுங்கி போறோமா? யோசிக்க. இங்க இன்னும் அடுத்த கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய். என்ன ஒரு அருமையான வசனம் தான். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். அந்த நகரத்துக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் அது நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் தேசத்துக்கும் நம் திருச்சபைக்கும் இன்றைக்கும் அது நமக்கு சொந்தம். நாம் நீதிமான்கள், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நீதிமான்களாவாங்க. அப்படின்னா என்ன? பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாவார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரிப்பார். நான் நட்ட கிளைகளும் அப்படின்னு என்ன அர்த்தம்? யோவான் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறபடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என் கிளைகள். அப்ப நாம அவரோடு கூட இருக்கணும். அபாய்ட் இன் ஹிம், அவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அப்ப நாம மிகுந்த கனி கொடுப்போம். அது நிமித்தம் நாம் அவருக்கு சீஷர் ஆகும். இன்னும் ஒரு படி மேல போய் அவருக்கு சிநேகிதராகும். அந்த அதிகாரத்துல சாராம்சம் அதுதான். அப்படியாய் நம்மை மாற்றுவார். அதனாலதான் என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியும். மேத்தமேட்டிக்கல் ப்ரோக்ரஷன். திஸ் டு த பவர் ஆஃப், தட் டு த பவர் ஆஃப்னு போச்சுன்னா அது எப்படி ப்ரோக்ரெசிவா இன்க்ரீஸ் ஆகிட்டே டபுள் அப்படியே போயிட்டே இருக்கும்ல. 16 × 16 எவ்வளவு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். 4 × 4 16, 16 × 16 அப்படி போயிட்டே இருக்கும். அதான் அவ்விதமாய் ஒரு ப்ரோக்ரெசிவ் இன்க்ரீஸ் பிளஸிங் நமக்கு தந்து, நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என்ன அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. இந்த அதிகாரம் முழுசுமே நமக்கு ஒரு டைரக்ட் blessing, a blessed chapter, futuristic blessings, so hope for it. அதை நம்பி காத்திருங்க. ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவரிடத்தில் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சோ நம்ம இதை குறித்து எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த அதிகாரத்துல இன்னொன்னு நமக்கு சொல்றது என்னன்னா, நான் எல்லாவற்றையும் திரளாய் ஆசீர்வதி, ஏதோ அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலாயும் நம்பிக்கையூட்டுவதாயும் ஜீவனாயும் இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு எங்க நிலைமையை உணர்த்தி
உன்னிடத்துல காணப்படுகிற அந்த சோர்வுகள், வறட்சிகள், தூங்குகிற நிலைமைகள் எல்லாவற்றையும் உலுக்கி எழுந்திரு, பிரகாசி, நான் உன்னை பிரகாசிப்பிக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதற்கு பின்பாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர். நாங்க அப்படி பிரகாசிப்பிக்கும் போது ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டத்தை உம்மிடத்துல கூட்டிட்டு வர முடியும் சுவாமி. எங்களுக்கு தெரியாது, we do not know our influence. எங்களுக்கு கண்கள்ல நாங்க பார்க்க முடியாது. அந்த கடைசி நாளில் ஒருவேளை நாங்க காண்போம். அநேகரை எங்கள் மூலமாக நீர் கொண்டு வருவேன். வெண்கலத்தை நான் பொன்னாக்குவேன், இரும்பை நான் வெள்ளியாக்குவேன், மரத்தை நான் வெண்கலமாக்குவேன் சொல்கிற தேவன் இப்படி ஒன்றுக்கும் இல்லாத உதவாத எங்களையும் பிரயோஜனமான அவர்களாய் நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவன் சுவாமி. நாங்க நெறிந்த நாளை போலதான் இருக்கோம், ஒடிஞ்சு போனவங்களாதான் இருக்கோம், எதையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். பட் யூ put your light in us so that we can shine and shine forth. So ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள் என்று வசனத்துல சொல்லியிருக்கீங்க, அது நிறைவேற்றுவீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் இந்த இரவில் அப்படி எங்களை பிளஸ் பண்ணுங்க சுவாமி. எங்களுக்கு எந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸும் தேவையில்லை. இனஃப் அண்ட் மோர் யூ ஹவ் கிவன் அஸ். எங்களுக்கு எந்த தேவை கிடையாது. there is nothing we want. You are giving us your healing, you are giving us your power, you have given everything even before we ask. எங்களுக்கு வேண்டிய இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க அபண்டன்டா கொடுங்க, அபரீதமாய் கொடுங்க. அந்த பவர் எங்களுக்கு தாங்க, அந்த வல்லமையை தாங்க, அந்த ஃப்ராக்ரன்ஸை எங்களுக்கு தாங்க. நறுமணத்தை நாங்க புயல் மாதிரி வீச முடியாது, சென்ட் அப்படியே காத்துல கலந்து போகும். ஆனா அதை எல்லாரும் நுகர்கிறவர்கள் அனுபவிப்பார். அதுபோல நாங்களும் அங்க இருக்கிற ஒரு சின்ன மலரை போல, ஒரு சின்ன ஒரு வாசத்தை போல, வாசனையை போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 So, thank you. God bless you. Good Thank night. you. என்ன சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சிஸ்டர். நீங்க கொஞ்சம் உங்கள்ட்ட பேச முடியல, அதனாலதான் கூப்பிட்டேன். சரியா? போட்டு எனக்கு ரொம்ப நேரம் சுத்தி எனக்கு ரொம்ப லேட்டா தான் எனக்கு வந்தது. நெட் ப்ராப்ளம் இப்ப எல்லாமே எல்லா பக்கமும், அது ஒரு பிரச்சனை. So, thank you. சரி சிஸ்டர் பிரேமா, thank you for joining.